கணித பிரிவில் நல்லா படிக்கக்கூடிய தம்பி ஒருத்தர் ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட் ஆகினதால இப்ப தன்னைத்தானே அழிச்சு கொள்ற ஒரு முடிவெடுத்து அழிச்சு இல்லாமலே போயிட்டார். பெரிய ஒரு சோகத்தையும் பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமாக யாழ்ப்பாணத்துல இந்த செய்தி இன்றைக்கு பயங்கரமா பேசப்படுது. எங்க நடந்தது, ஏன் நடந்தது என்று சொல்லி விரிவா கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்த செய்தியை பார்க்கலாம். 2026 ஏப்ரல் மாதம் 30 மாதத்தினுடைய இறுதி நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வீமன்காமம் என்கின்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு 19 வயது கணித பிரிவில் கல்வி கற்று வந்த மாணவன் தன்னைத்தானே மாய்த்து உயிரிழந்திருக்கிறார். அதாவது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன என்று சொல்லி விசாரிக்கின்ற போது காரணம் தெரிய வருகிற நேரத்தில் பெரிய ஒரு கவலையும் எங்களோடு சேர்ந்து கொண்டது. ஏனென்றா வாழ வேண்டிய இளம் சமூகம் சின்ன சின்ன அற்ப சொற்ப விஷயங்களுக்காக தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற சம்பவங்கள் பெரிய அளவுல நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா எங்களுடைய தமிழர் பகுதிகளில் நிறைய சின்ன சின்ன வயது பிள்ளைகள் வித்தியாசமான விஷயங்களுக்காக எல்லாம் தங்கள் உயிர்களை இல்லாமல் செய்து கொள்கின்ற சம்பவங்கள் சமீபத்திய நாட்கள்ல எக்கச்சக்கமா இருக்குது. லிஸ்ட் எடுத்தே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த வீமன்காமம் பகுதியை சேர்ந்த இந்த தம்பி கணித பிரிவில் படிச்சு கொண்டிருந்தவர். கொக்குவில்ல இருக்கிற ஒரு பாடசாலையில நல்லா படிக்கக்கூடிய நல்ல கெட்டிக்காரன் சொல்லி சொல்லப்படுது. இந்த தம்பியை தவிர இன்னொரு சோகம் என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கிற மிச்ச எல்லாருமே அங்கவீனமுடையவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இந்த தம்பிதான் அந்த வீட்டினுடைய அந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்திருக்கிறார். நல்லா படிச்சு வந்திருக்கிறார். பாஸ் அவுட் ஆகிட்டார் என்று சொல்லி சொன்னா, கேம்பஸ் போனார் என்று சொல்லி சொன்னா, அடுத்த கட்டம் அந்த குடும்பம் ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இவருடைய உழைப்பின் கீழ், இவருடைய பராமரிப்பின் கீழ் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருந்த நேரத்துல தான் இந்த தம்பி இந்த ஆன்லைன் விளையாட்டுகள்ல அடிக்ட் ஆகி இருக்கிறார் என்று சொல்லப்படுது. எந்த நேரமும் போனோட இருப்பார், எந்த நேரமும் கேமோட இருப்பார், எந்த நேரமும் சீரியஸ் மோட்ல இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதன் காரணமாக இரவு தன்னை தானே அழித்திருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஆடைகள் அப்படி இப்படி இருந்துச்சு என்று சொல்லி நிறைய விதவிதமான செய்திகள் எல்லாம் வருது. அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இந்த தம்பி இறந்ததுக்கு பிறகு நாங்க அட்வைஸ் பண்ணி யாருக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனா இப்படி ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பெரிய அடிக்ஷன்ல இருக்கிறார். ஒன்று போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகி இருக்கணும், இல்லாட்டி வேற இந்த மது அப்படியான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி இருக்கணும், அல்லது பெண்கள் விஷயத்துல அடிக்ட் ஆகி இருக்கணும், அல்லது மென்டலி வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. யாராவது உங்களோட சர்க்கிள் இருக்கிறார்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னா தயவு செய்து என்ன ஏது ஏன் நான் ஏதாவது உனக்கு இந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி தயவு செய்து கேளுங்க. ஏனென்றா வார்த்தைகளுக்கு இருக்கிற வலிமை வேற எந்த விஷயங்களுக்கும் இருக்காது. எங்களை யாராவது கவனிக்கிறாங்களா, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாங்களா, ஆறுதலா ஒரு விஷயம் சொல்றாங்களா என்று சொல்லி நிறைய இதயங்கள் தேடிக்கொண்டே இருக்கும். நிறைய மனிதர்களுக்கு இந்த வார்த்தைகளால கொடுக்கிற ஒத்தடம் பெரிய விஷயமா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்க. இந்த தம்பியை கூட யாராவது கவனிச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு பிழையான முடிவு அவர் எடுக்கிறதுக்கு போயிருக்க மாட்டார் என்று சொல்லி நான் நம்புறேன். இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒருத்தர் உழன்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னா அவரை கண்டுபிடிங்க, அவரை பாருங்க, அவரோடு பேசுங்க. அவருக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு ஏதாவது தீர்வு நாங்க கொடுக்கலாமான்னு சொல்லி கொஞ்சம் கவனத்தில் எடுத்தீங்க என்று சொல்லி சொன்னா இந்த இளவயது மரணங்கள் மட்டும் கிடையாது, எந்த வயதிலேயா இருந்தாலும் அநியாயமா தற்கொலை செய்து கொள்கின்ற சம்பவங்கள் குறைவாக இதுக்கு பிறகாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன பிள்ளைகள் காதலுக்காக அம்மா அப்பாவோட சண்டை, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, ஸ்கூல்ல மார்க்ஸ் குறைய அதிபர் பேசிட்டார், டீச்சர் அடிச்சிட்டார், இப்படியான விஷயங்களுக்காக எல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்ற நிலைக்கு போறாங்க. இப்ப கடந்த வாரத்துல கிளிநொச்சியில ஒரு பிள்ளை இதே வயசுதான் நினைக்கிறேன், அந்த பிள்ளையும் தற்கொலை செய்திருந்தாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள். தயவு செய்து ஏனோ தானோ ஒன்று சொல்லி யாருடையும் பழகாம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அவங்களுக்கு எங்களால கொடுக்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. ஒரு பிரச்சனையில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு உங்களால ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா, உங்களால நல்ல வார்த்தைகள் மூலமா ஒரு நல்ல விஷயத்த செய்ய முடியுமா, அப்படி ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா பாருங்க. எல்லாரும் எல்லா நேரமும் ஹேட்டர்ஸாவே இருக்காதீங்க. வெறுப்பு பேச்சுக்களை பேசுறாக்களாகவும் கேவலப்படுத்துறவங்களாகவும் மனசு ரீதியா அவங்களை அடிக்கிறவங்களாகவும் இருக்காதீங்க. நிறைய நேரங்கள்ல நாங்க இந்த சோசியல் மீடியாவையும் ஆன்லைனையும் இன்டர்நெட்டையும் நம்புற அளவுக்கு மனிதர்களை நம்புறது கிடையாது, மனசுகளை நம்புறது கிடையாது. பிளீஸ் இப்படி எல்லாம் இருக்காதீங்க. நீங்க மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்துதான்.